காட்டுல ஒரு ஓரத்துல ஒரு சுத்தமான நதி சலசலன்னு ஓடிக்கிட்டு இருந்தது. ஒரு மதியான நேரத்துல நீல சிறகுகள் கொண்ட மீனுன்னு ஒரு குருவி பறந்து வந்து நதிக்கு போனது. சுட்டெரிக்கும் வெயில்னால அதோட தொண்டை வறண்டு இருந்தது. தண்ணி குடிக்கலான்னு குனிஞ்சது. அப்ப பக்கத்துல இருந்த புதர்ல இருந்து யாரோ தேம்பி தேம்பி அழகு சத்தம் அதுக்கு கேட்டது. இந்த தனிமையும் இந்த தண்டனையும் யாராச்சும் என்ன இதுல இருந்து விடுவிக்க மாட்டீங்களா? இந்த வடிவத்துல பல 100 ஆண்டுகளா வாழ்றேன், ஆனா யாருக்குமே என் மேல இறக்கமே வரவே இல்லை. மீனுக்குருவிக்கு இந்த சத்தத்தை கேட்டு திக்குன்னு ஆச்சு. அது படபடன்னு அதோட ரெக்கையை அடிச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் பறந்தது. ஆனா அங்க யாரும் இல்ல. அட, இந்த அழுக சத்தம் எங்க இருந்து வருது? யாராச்சும் இங்க இருக்கீங்களா? பயப்படாதீங்க, வெளியே வாங்க. அதுக்கப்புறம் மீனுக்குருவியும் அந்த புதர்கிட்ட போனது. அங்க ஒரு பெரிய திராட்சை கொத்து தொங்கிக்கிட்டு இருந்தது. ஆனா மீனும் அதை பார்த்து ஆச்சரியத்துல கண்ணை விரிச்சு பார்த்துக்கிட்டு இருந்தது. அடே எப்பா, திராட்சைக்கு கண்ணு இருக்கு, அது மட்டும் இல்லாம பேசவும் செய்யுது. மீனும் ஒருவேளை தண்ணி தாகத்துல வெயில்ல மண்டை காஞ்சி இப்படி எல்லாம் தெரியுதோ? இல்ல சின்ன குருவி, நீ கனவு எதுவும் காணல. நான் உண்மையிலேயே ஒரு பழம் இல்ல, ஒரு சாபம் வாங்கின ஒரு தேவதை. ஆனா உன் கண்ணுல ஏன் இவ்ளோ கண்ணீர்? ஆமா, நீ யாரு? இந்த புதர்ல நீ எப்படி தொங்கிக்கிட்டு இருக்க? யாராச்சும் உனக்கு கெடுதல் பண்ணாங்களா என்ன? இந்த கதை ரொம்ப பழசு, அது மட்டும் இல்லாம ரொம்ப சோகமான கதை. மீனு இன்னையில இருந்து 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நதிக்கரையில மகாஞானியான ஆந்த சாமிஜி கடுமையான தவம் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல அந்த காடு தெய்வீகமா இருந்தது. தேவதை அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வானத்துல பறந்து போயிட்டு இருந்தது. கீழே ஆந்த சாமிஜி நெருப்பு வளர்த்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அவரு அவரோட தவத்தோட லாஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்தாரு. ஃப்ரெண்ட்ஸ், அங்க பாருங்க, சாமிஜி எவ்வளவு அமைதியா இருக்காரு. நம்ம ஏன் அவர் மேல பன்னீரையும் பூக்களையும் தூவக்கூடாது? அத பார்த்து அவரு சந்தோஷப்படுவாருல்ல. வீணா, அவரோட தவத்தை கலைக்காத, அப்புறம் அவரு ரொம்ப கோபப்படுவாரு. ஆனா அந்த தேவதை கேட்கவே இல்ல. அது அதோட மந்திர கோலா ஆட்டி சாமிஜி மேல பன்னீரையும் பூக்களையும் தூவுனது. திடீர்னு சாமிஜியோட தவம் கலைஞ்சது. அவரோட கண்ணுல கோவம் தெரிஞ்சது. முட்டாள் பறவையே, உன்னோட ஒரு நிமிஷ பொழுதுபோக்குக்காக என்னோட 10 வருஷ தவத்தை கலைச்சிடியே. உனக்கு உன்னோட அழகு மேலயும் உன்னோட சக்தி மேலயும் ரொம்ப அதிகமா அகம்பாவம் இருக்கு, அப்படிதானே? மன்னிச்சிடுங்க சாமிஜி, நான் தப்பா எதுவும் நினைக்கல. நான் வெறும்... வாய மூடு. நீ எந்த அழக பெருமையா நினைக்கிறியோ, இனி நீ அந்த வடிவத்துல தொலைஞ்சு போயிடுவ. போ, நீ ஒரு திராட்சை பழமா மாறி இந்த காட்டு மண்ணுல புதைஞ்சு கிடப்ப. உன்னை யாரும் பார்க்கவும் முடியாது, உன்னை யாரும் அடையாளம் காணவும் முடியாது. சுவாமிஜி, இவ்ளோ கடுமையான தண்டனைய கொடுக்காதீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட சாபத்தை திரும்ப வாங்க முடியாது, ஆனா இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. எப்ப ஒரு சுயநலம் இல்லாத தூய்மையான இதயம் இருக்கிற பறவை அது கஷ்டப்பட்டு பறந்து நதியோட புனித நீரை எடுத்துட்டு வந்து உனக்கு கொடுக்குதோ, அப்பதான் நீ திரும்ப உன்னோட உண்மையான வடிவத்துக்கு வர முடியும். அப்பத்துல இருந்து நான் இங்க தனியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன் மீனுக்குருவி. நிறைய பறவைங்க வருவாங்க போவாங்க, ஆனா யாருக்கும் என்னோட குரல் கேட்கல. தேவதை அக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களோட கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் இப்பவே தண்ணி எடுத்துட்டு வரேன். மீனுக்குருவியும் உடனே பறந்து நதிக்கு போனது. அதோட சின்ன ரெக்கையால தண்ணீரை எடுத்துட்டு வந்து பொறுமையா அந்த தண்ணிய திராட்சைக்கு குடிக்க கொடுத்தது. அப்ப புதர்ல இருந்து பிரகாசமா ஒரு ஒளி தெரிஞ்சது. மீனுக்குருவியும் பயந்துட்டு அதோட கண்ணை மூடிக்கிச்சு. அதோட கண்ணை திறந்து பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு அழகான தேவதை நின்னுக்கிட்டு இருந்தது. நன்றி மீனுக்குருவி, உன்னோட சுயநலம் இல்லாத மனசுதான் எனக்கு இப்ப திரும்பவும் என்னோட வாழ்க்கையே கொடுத்துருக்கு. உன்னோட இறக்க குணத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கேளு, உனக்கு என்ன வேணும்? தேவதி அக்கா, எனக்குன்னு சொந்தமா வீடு எதுவும் இல்ல. ஒரு தடவையும் மழையிலயும் புயல்லையும் என்னோட வீடு உடைஞ்சு போகுது. எனக்குன்னு ஒரு பாதுகாப்பான வீடு கொடுக்க முடியுமா? அப்படியே ஆகட்டும், உன்னோட வரம் நிறைவேறும், நீ கவலைப்படாத. தேவதையும் அதோட மந்திர கோல ஆட்டினது. திடீர்னு தரையில இருந்து ஒரு பிரகாசமான பிரம்மாண்டமான திராட்சை வீடு வெளியே வந்தது. அந்த வீடு பச்சை கலர்ல இருந்தது. அந்த வீட்டு ஜன்னல்ல இருந்து வாசனை வீசிக்கிட்டே இருந்தது. மீனுக்குருவி
சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. அந்த திராட்சை வீட்டை பார்த்து வியந்து போச்சு. அட, இந்த திராட்சை வீடு எவ்வளவு பெருசா இருக்கு, பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. தேவதி அக்கா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இது என்னால மறக்கவே முடியாது. நீங்க எனக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுமா? எனக்குன்னு ஒரு சொந்த வீடு, இத நினைச்சாலே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் அங்கேயும் இங்கேயும் வீடு இல்லாம தெரிய வேணாம். அட மீனு, இதுல நன்றி சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல. நீ எதையும் யோசிக்காம என்னோட உயிரை காப்பாத்துனல, அதனால இது என்னோட உனக்கான சின்ன கிஃப்ட். மீனுக்குருவி, இந்தா, இது என்னோட 2வது பரிசு. இது ஒரு மாயாஜால திராட்சை விதை. உனக்கு எப்ப எதுனா பெரிய ஆபத்து வருதோ அப்ப இத மண்ணுல புதைச்சு வச்சிடு. அப்ப இது உன்னையும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸையும் பாதுகாக்கும். தேவதையும் மறைஞ்சு போனது. மீனுக்குருவியும் சந்தோஷமா அந்த திராட்சை வீட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் காடு ஃபுல்லா மீனுக்குருவியோட மாயாஜால வீட்டை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த நியூஸ் நரியோட காதுக்கும் போச்சு. அது ராத்திரி நேரமா மீனுக்குருவியோட வீட்டுக்கு பக்கத்துல வந்தது. எவ்வளவு டேஸ்டான அரண்மனை. இந்த பெரிய திராட்சை எல்லாம் பறிச்சு சந்தையில வித்தா அப்புறம் நான் தான் காட்டுக்கே ராணி ஆகிடுவேன். அப்புறம் இந்த கொடி எல்லாத்தையும் வேரோட பிடுங்கி என்னோட குகைக்கு எடுத்துட்டு போயிடுவேன். நரி அதோட கோடாரியை எடுத்து சுவரை தாக்குறதுக்காக போனது. அப்போ உடனே ஒரு கம்பீரமான குரலோட சத்தம் கேட்டது. நில்லு பேராசை பிடிச்ச நரியே, இந்த வீடு இறக்கத்தால அடித்தளம் போட்டிருக்கு. உன்னை போல பாவியோட தாக்குதலுக்கெல்லாம் ஒரு கீறல் கூட விழுகாது. அட, இந்த வீடு கூட பேசுதா? ஏய், என்ன பயமுறுத்துறியா நீ? நான் இப்பவே உன்னை மண்ணோடு மண்ணாக்கிடுவேன். நரியும் அந்த வீட்டை பலமா தாக்குச்சு. அப்புறம் அந்த வீட்டை நாசம் பண்றதுக்காக அதோட நகங்களை வச்சு கீரை ட்ரை பண்ணது. அப்ப அந்த வீட்ல இருந்து நீல கலர்ல மின்னல் வெளியே வந்தது. நிறைய தாக்குனது. ரோக்கியே, இப்பவே உன்னோட செயலுக்கான தண்டனைய அனுபவி. அம்மாடி, என்ன காப்பாத்துங்க. இந்த வீட்ல இருக்கிற திராட்சை நெருப்ப வெளியே விடுது. என்னோட வால் எரிஞ்சு போச்சு. ஓடுடா டேய். இது சாதாரணமான வீடு இல்ல, இது ஏதோ ஒரு மந்திரவாதி. அந்த மாயாஜால வீடு நிறைய தூக்கி எறிஞ்சது. அது பயந்துட்டு வாழை சுருட்டிட்டு ஓடுனது. அந்த மாயாஜால வீடு தூய்மையான இதயம் இருக்கிறவங்களுக்கு மட்டுமா அந்த வீடு இருந்தது. திருடங்க எல்லாம் அங்க இருந்து ஓடுனாங்க. சில வாரங்களுக்கு அப்புறம் காட்டோட வானிலை திடீர்னு மாறினது. கருப்பு மேகங்கள் சூழ்ந்து இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி பெரிய மழை பெஞ்சது. பலத்த காத்துனால மரத்துல இருக்கிற கிளைகள் எல்லாம் உடைய ஆரம்பிச்சது. காலையில விடியறதுக்குள்ள நிறைய பறவைங்க வீடு இழந்து இருந்தாங்க. டூட்டு காக்கா, கிக்கோ கிளி, கீக்கி கிளி, அம்முக்குருவி எல்லா பறவைகளும் மலையில நனைஞ்சுக்கிட்டே மீனுக்குருவியோட வீட்டுக்கு வந்தாங்க. அட ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் ஒன்னா இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? மீனு அக்கா, எங்க கிட்ட இருந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. எங்களோட குட்டிங்க மழையில நனையாம இருக்க ஒரு இடம் கூட இல்ல. நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? எங்களை மன்னிச்சிடு மீனுக்குருவி. நாங்க எப்பயுமே உன்னோட வீடை பத்தி கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு ஆதரவு இல்லாம இருக்கிறோம். எங்களுக்கு ப்ளீஸ் உதவி பண்ணு. மீனுவோட மனசு கரைஞ்சது. அதுக்கு அந்த தேவதை கொடுத்த அந்த மாயாஜல விதை ஞாபகம் வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், பயப்படாதீங்க. ஆபத்து காலத்துல உதவி செய்யற நண்பன் தான் உண்மையான நண்பன். தேவதை இந்த விதைய இதுக்காக தான் கொடுத்தாங்க. மீனுக்குருவி பூமியில ஒரு குழிய தோண்டி அந்த மாயாஜல விதைய விதைச்சது. கண்ணி வைக்கும் நேரத்துல அங்கிருந்து திராட்சை கொடி மேல வந்தது. அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க லட்சக்கணக்கான சின்ன சின்னதா திராட்சை வீடு உருவானது. இப்ப எல்லா பறவைகளும் அவங்களோட சொந்த வீட்டுக்குள்ள போலாம். இனி யாரும் மலையில நனைய மாட்டீங்க. இதுக்கப்புறம் யாரும் அழ மாட்டீங்க. இதுக்கப்புறம் இது எல்லாம் உங்களோட சொந்த வீடு. ரொம்ப நன்றி மீனு அக்கா. அதுக்கப்புறம் அந்த காட்டுலயும் யாரும் வீடு இல்லாம இல்ல. மீனுக்குருவியோட மாயாஜால திராட்சை வீட்டுக்குள்ள பெருமையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு வந்தது. அதோட இறக்க குணத்தை அந்த காடை இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கு. சுயநலமற்ற எண்ணத்தோட செய்யற உதவிக்கான பலன் எப்பயுமே இனிமையாதான் இருக்கும். அத மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணா இன்னும் மகிழ்ச்சிய கொடுக்கும்னு இந்த கதை நமக்கு கத்து தருது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.